வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வந்து பொடி போட்டு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பருப்பு உசிலி நல்லாயிருக்கும். அதனால் வந்து குடமிளகா பருப்பு உசிலி, அப்புறம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி தக்காளி தொக்கு, இதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து குழம்புக்கு அந்த பொடி குழம்புக்கு வந்து வறுத்துக்க வேண்டிய சாமான்லாம் வறுத்துக்கணும். இந்த பக்கம் கற்சட்டி வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதை லைட்டாக கொதிச்சுட்டுருக்கு. புளி வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு புளி தண்ணி விட்டுருவோம். இதுக்கப்புறமா இந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சேர்க்கணும். சக்கரவள்ளி கிழங்கு அந்த புளி தண்ணியிலே வெந்துடும். நீங்கள் வந்து சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய், இல்லைனா பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேப்பங்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் மட்டும் ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சு சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கெல்லாம் வந்து புளி தண்ணியிலே நல்லா வெந்துடும். ஸோ இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பையும் சேர்த்துருவோம். ஒரே ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதுக்கு வறுத்துக்க வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இது வந்து வரமிளகா வந்து நெடி அடிக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நெடி வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ட்ரையாகவே வறுத்துக்கலாம். நாம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயம், ஃபஸ்ட்டு பெருங்காயம் பொரியுது. இப்போ வரமிளகா ஒரு 4 வரமிளகா, இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து அரிசி பச்சரிசி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். லைட்டாக வறுபடட்டும். எல்லாம் பாருங்க, நல்லா வறுபட்டுருது. சும்மா ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து புளி தண்ணியும் நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கை சேர்த்துருவோம். நல்லா வெந்துடும். நான் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கூட தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லாவே வெந்துடும். மூடி வச்சுருவோம், வேகட்டும். நம்ம வந்து குழம்புக்கு வறுத்த சாமான்லாம் நல்லா ஆறிடுது. இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு பாருங்க, வறுத்த சாமான்லாம் பொடி பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கோர்ஸாக பொடி பண்ணிட்டா போதும். அதை எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொடி எப்போ சேர்க்கணும் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சேர்க்கணும். ஸோ அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பருப்பு உசிலி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 கப் எடுத்துட்டேன்னா, கடலைப்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிய விட்டு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பருப்பு உசிலிக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அதை காஞ்செடுத்து நம்ம வந்து குடமிளகாயை வதக்கி எடுத்துக்கலாம். பருப்பு உசிலிக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் குடமிளகாய் வதங்கின்னு இருக்கு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். குடமிளகாய்க்கு தகுந்த மாதிரி உப்பு. குடமிளகா வதங்கி எடுத்துடலாம். இதே கடாயிலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு பருப்பு உசிலிக்கு அரைச்சோம் இல்லையா, அதை வந்து அப்படியே வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா ஆவியில் வேக வச்சுட்டு அப்புறமா உதுத்துட்டு வதக்கிக்கலாம். இல்லைனாலும் எண்ணெய் விட்டு வதக்கினீங்கனாலே நல்லா வந்துடும். உதுருதுராகவும் வதங்கிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சோண்டு எண்ணெய் வந்து கூட தான் செலவாகும். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிடலாம். கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, அரைச்சது துவரம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து அரைச்ச விழுது.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிம்மில் வச்சு மூடி வச்சுருவோம். வெந்துன்னு இருக்கட்டும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்க்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு வெந்துருத்தான்னு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் வெந்துடுது. பாருங்கள், நல்லா வெந்துடுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நாம் வெல்லம் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதா, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு வெல்லம் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம உப்பையும் சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, வறுத்து பொடி பண்ணதை என்ன பண்ணணும்னா கட்டி தட்டாமல் அப்படியே போட்டே கலருங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக இருக்கும். இந்த அப்படியே கலரிட்டு ஒரு கொதி வரணும். இன்னும் நம்ம தாளிக்கல, வெறும் கடுகு மட்டும் தாளித்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். பொடி சேர்த்து நல்லா கொதிச்செடுத்து, ஸோ நம்மளுடைய இந்த பொடி குழம்பும் ரெடி ஆகிடுத்து. இறக்கி வச்சுட்டு வெறுமா கடுகு மட்டும் தாளித்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, கருவேப்பிலை. அவ்வளோதான், நம்மளுடைய பொடி குழம்பு ரெடி ஆகிடுது. ஓரமாக வச்சுருவோம். இங்கே பாருங்கள், பருப்பு உசிலிக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். குத்தி குத்தி கலர்னிங்கன்னா உதிராக ஆகிடும். நான் எண்ணெயும் கம்மியாக தான் விட்டுருக்கேன், தெரியுதா? பாத்திரத்துலேயும் ஒட்டாமையும் வந்திருக்கு. எண்ணெயும் கம்மியாக தான் செலவாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் குத்தி குத்தி ஓப்பனில் வதக்கினீங்கன்னா போதும். இதிலே வதக்கின குடமிளகாயும் சேர்த்துடலாம். நல்லா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்மளுடைய குடமிளகா பருப்பு உசிலி ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். இப்போ அதே கடாயிலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ அது காயட்டும். நம்ம வந்து இப்போ தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கடுகு, வெந்தயம் தாளிச்சிக்கலாம். இது கூடவே வந்து பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருவோம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், நல்லா வதங்கிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். எங்கள் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுது. பிறகு காரம் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் வரமிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி சேர்த்தாச்சு. காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர். அப்புறம் கொஞ்சம் தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வெல்லமோ இல்லைனா சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். இது அப்படியே நல்லா வதங்கட்டும். ஓப்பன்லேயே அந்த மிளகாப்பொடியோட பச்சை வாசனை போகணும். ஸோ அது வரைக்கும் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். தக்காளி தொக்குக்கு நல்லா வதங்கணும் இல்லையா, வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து இப்போ ஆப்பிள் மில்க் ஷேக் வந்து நம்ம போட்டுடலாம்.
ஆப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து தக்காளி தொக்கு வதங்கணுன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி பண்ணி கொடுக்குறதா இருந்தாங்கன்னா சப்பாத்தி பண்ணிவிட்டு நடுவில் நல்லா தடவிட்டு ரோல் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. சக்கரவள்ளி கிழங்கு பொடி போட்ட குழம்பு, அதுக்கப்புறம் வந்து குடமிளகா, பருப்பு உசிலி, அப்புறம் தக்காளி தொக்கு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொடி போட்ட குழம்பு வந்து நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான். நல்ல சுடசாதத்தில் நல்ல நெய்யோ இல்லை நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு மட்டும்தான் போடணுன்னு இல்லை. சேப்பங்கிழங்கு, வெண்டைக்காய், இல்லை கத்திரிக்காய், இல்லை பூசணிக்காய், இல்லை பரங்கிக்காய், எந்த காய் இருக்கோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு போடுறதா இருந்ததுன்னா அதை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.